சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்களால் வெடிக்கப்பட்ட கோடிக்கணக்கான பட்டாசுகளின் காரணமாக நகரெங்கும் பெரும் புகைமூட்டம் சூழ்ந்துள்ளது. இந்த புகைமூட்டம் நகரின் காற்றின் தரத்தை பாதித்துள்ளதுடன் சுவாசம் தொடர்பான சிரமங்களையும் மக்களுக்கு ஏற்படுத்தி இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளது. புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் தீபாவளியை முன்னிட்டு வெடிக்கப்பட்ட பட்டாசு காரணமாக நகரம் முழுவதும் புகை சூழ்ந்து வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் அரசு 1 மணி நேரம் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க அனுமதி அளித்திருந்த நிலையில் இரவு 9:30 மணி வரையில் மக்கள் அதிக அளவில் வெடிகளை வெடித்ததால் நகரமே புகைமண்டலமாக காட்சியளித்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் முல்லை பெரியாறு அணையில் இருந்து கேரளாவிற்கு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் வைகை அணை நிரம்பியதால் தமிழகத்திற்கான நீர் திறப்பு குறைந்துள்ளது. மேலும் முல்லை பெரியாறு அணையிலிருந்து கேரளாவிற்கு உபரி நீர் திறப்பு அதிகரிக்கும் சூழல் உள்ளதால் அணையின் நீர் செல்லும் வல்லக்கடவு, சப்பாத்து, உப்புத்தரை மற்றும் ஐயப்பன் கோயில் உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் தொடர் கனமழையாலும் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாலும் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை 11வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிக்கு வரும் நீர்வரத்து குறைந்து சீராகும் வரையில் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரவு முழுவதும் பெய்த தொடர் கனமழை காரணமாக பாம்பன், மண்டபம், உச்சிப்புலி, பரமக்குடி உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் வடகிழக்கு பருவமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும், மண்டபத்தில் 14.3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் மங்கள கௌரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை பெரம்பூர் வியாசர்பாடி பகுதியில் அமைந்துள்ள டான் போஸ்கோ முதியோர் இல்லத்தில் ஆதரவற்ற மூதாட்டி மற்றும் முதியோர்கள் 130 பேருடன் ரெயின்போ விடியல் குரல் டிரஸ்ட் சார்பில் தீபாவளி கொண்டாடப்பட்டது. இதில் நிறுவன தலைவர் விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் முதியோர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் தீபாவளி பண்டிகைக்காக இனிப்பு வகைகள், கார வகைகள் ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் 2 தினங்களாக முறையான மின்சாரம் இல்லாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மறியல் கைவிடப்பட்டது. சேலம் விமான நிலையத்தில் இருந்து வரும் 26ஆம் தேதி முதல் சேலம் பெங்களூரு இடையிலான இண்டிகோ விமான போக்குவரத்து சேவைக்கான புதிய நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே சேலம் சென்னை விமான போக்குவரத்து சேவை நேரமும் வரும் 26ஆம் தேதி முதல் மாற்றி அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.